ருசியான கேப்சிகம். அப்பா எவ்வளோ செடி. என்னால முடியல. இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன? நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன் முசாய் ஆண்டி. புல்லு நிறைய வளர்ந்ததுனால பூச்சி நிறைய ஆயிடுச்சு. துணியில எல்லாம் ஒட்டிக்குது. பேசாம வேலைய பாருங்க. என்ன இதை இப்படியே விட்டா பெரிய பிரச்சனையா வளர்ந்து நிக்கும். ஓ ஷீரோ, பாத்து ரொம்ப நாளாச்சு. சௌக்கியமா? என்னது இது? இதுல வித்தியாசமா வாசனை வருது. ஒரு நிமிஷம் இரு. இத பாக்கும்போது கேப்சிகம் செடி மாதிரி என்னது இருக்கு. கேப்சிகமா? சந்தேகமே இல்ல, எனக்கு இத பத்தி எல்லாம் நிறைய தெரியும். ஹாரி கொஞ்சம் இங்க வாங்க. ஆமா, இது கத்திரிக்காய் செடி தானே? அப்படிதான் தெரியுது. ஆமா, இது எப்படி இங்க வந்தது? அது தெரியல. ஒருவேளை தானா வளர்ந்துருக்குமோ? ஆனா இந்த ரெண்டு செடியும் தானா வளராத மிச்சி. ஒருவேளை இங்கே செட்டில் ஆயிடுவோம். வேற்று கிரகவாசியோ? உன் கற்பனைக்கு கொஞ்சம் அணை போடுறியா? அப்ப யாராவது இங்க வந்து நட்டு வச்சிருப்பாங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஹாரி இப்படி சொன்னா எப்படி? நான் தான் வச்சேன். நீதான் இந்த செடியை நட்டு வச்சியா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்க இந்த 2 செடியோட விதையும் எனக்கு சும்மா இலவசமா கொடுத்தாங்க. விதைய சும்மா வச்சிருந்தா எப்படி? அதான் கொண்டு வந்து இங்க விதைச்சேன். அதுவும் சும்மா அங்க இருந்து தூக்கி போட்டேன். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இந்த செடியை நீ பாத்துக்க போறியா? ஆமா, அதெல்லாம் கஷ்டமா? அதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தா போதும். மொத்தத்துல நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அது செடிங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தா அதுங்க வேகமா வளரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த செடியை இங்க நட்டு வச்சேன்னு நீ சொல்ல வரியா? இது நம்ம முசாய் வளர்த்த செடின்னு சொன்னா இத நாம சமைச்சு சாப்பிட்டா கூட ருசியா இருக்க போறது இல்ல. நாம மட்டும் இத சரியா கவனிச்சுக்கலனா அப்புறம் இது சரியாவே வளராது. என்ன பண்றது ஹாரி? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு இப்ப என்ன பண்றது? இது பார்க்க முசாய் ஆண்டி மாதிரி இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதுல பூக்கள் கூட பூக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆகுதுன்னு தான் பாப்போமே. நீ செடி தூங்கிட்டியா? நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. நீ வளராம இப்படியே இருந்தனா நீ பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிருவாங்க. அதனால இருக்கிற கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தி வேகமா வளர வழிய பாரு. இந்த செடியில பூத்திருக்கிற பூக்களை பாரு ஷின்சான், அழகா இருக்குல்ல? இது இப்படி இருக்கிறத விட அழிஞ்சு போனாதான் பார்க்க நல்லா இருக்கும். நாம இதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அதனால சாயங்காலத்துல நீ ஊத்தணும். என்ன ஷின்சான்? நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? என்ன ஷின்சான், உனக்கு டேஸ்டியான கேப்சிகம் வேணாமா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ரொம்ப சுவையா இருக்கும். என்ன நீங்க இப்படி எல்லாம் ஏமாத்த முடியாதே. என்ன ரொம்ப பேசுற ஷின்சான்? நீங்க சொன்ன சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் இதுல கேப்சிகம் வந்ததும் என்ன சாப்பிட வச்சிருவாங்க. என்னாச்சு? ஏன் இத்தனை ஹாரியை கூப்பிடுற? என்னாச்சுன்னு சொல்லு. என்ன பூப்புங்கிறீங்க? என்னமா பூப்புங்கிறீங்க? ஒரே புழுவா இருக்குன்னு சொல்ல வர. எது? என்ன மிச்சி, இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? அச்சோ, கத்திரிக்காய் மேலேயே இருக்கே. இப்ப என்ன பண்றது ஹாரி? என்ன பண்றதா? இதெல்லாம் எடுத்து போட்டா சரியா போச்சு. எனக்கு பயமா இருக்கு. என்ன மிச்சி, செடி வளர்க்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அப்ப பூச்செல்லாம் சமாளிக்கணும். நீ தான் எடுத்து போடணும். முடியாது. உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா சொல்லுங்க, இந்த செடியவே அழிச்சிடலாம். வாய மூடு ஷின்சான். பூச்சி தானே, இருந்துட்டு போது விடு. என்ன ஹாரி, நாம இத கவனமா தானே பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏதாவது பண்ணுங்களேன். எனக்கே வேலை வை. ப்ளீஸ் ஹாரி, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, மோத்த அப்படி பரிதாபம் வச்சுக்கிட்டு சீன் போடாத. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயம். சுவாரஸ்யமான வேலை இல்லப்பா இது. இதுல அப்படி என்ன சுவாரஸ்யம் வாழுது? அப்ப உங்க வேலை இதை விட சுவாரஸ்யமா இருக்குமே. வேலைனாலே போர் அடிக்கதான் செய்யும்.
என்ன போட்டு வாங்க பாக்குறியா? எது எப்படியோப்பா, உங்களுக்கு ஆபீஸ் வேலையும் சரி இந்த வேலையும் சரி எதுவும் பொருத்தமா இல்ல. பரவாயில்ல, சமாளிச்சுக்கோங்க. என்னோட எதிரி வேற எங்கேயும் இல்ல, என் பக்கத்துலயே நிக்கிறான். கடுப்பேத்தாத ஷின்சான், அப்படியே ஓரமா ஓடி போய் நில்லு போ. நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யட்டுமாப்பா? நிஜமாவா? நீயா அப்படி கேக்குற? அட என்னப்பா நீங்க, உங்களுக்கு லீவு கிடைக்கிறது என்னைக்காவது ஒரு நாள். போய் ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ அல்லவோ என் செல்ல பிள்ளை. இந்த அப்படி ஏ குட்டி புழுவே, உன் பசிய நல்லா தீர்த்துக்கோ. இந்த செடி நல்லா இருக்காது, நீங்க அந்த செடிக்கு டிரான்ஸ்பர் ஆயிக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? கத்திரிக்காய் செடிய கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டே தண்ணி ஊத்துறேன். அப்படி இப்படின்னு பார்த்து உன் உடம்ப நல்லா தேத்தி விட்டு இருக்கேன். கடைசியில அந்த செடியை அவன் கவனமா பாத்துக்க ஆரம்பிச்சுட்டான். ஓகே, இப்ப நாம கட் பண்ண போறோம். அப்படின்னா இத சாப்பிட போறோமா? கண்டிப்பா ஷின்சான், நம்ம பசியா இருக்கோம்ல, இந்த சுவையான கேப்சிகமையும் பிரிஞ்சாலையும் ஒரு கை பார்க்கலாம். வேண்டாம், நம்ம பசியை தீர்த்துக்கிறதுக்காக இதை அழிக்க கூடாது. இதை ஏத்துக்க மாட்டேன். நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கேப்சிகம்னா கொஞ்சம் கூட பிடிக்காது, அதனால தானே? இல்ல, நான் இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். உன்னோட அனுமதி யாருக்கும் தேவையில்லை. முதல்ல தள்ளு. முடியாதே. யார் என்ன சொன்னாலும் இந்த குட்டி கேப்சிகமத்தோட நான் விட மாட்டேன். ஆஹா, என்ன வகை வகையா சமைச்சிருக்க போல இருக்கு. உடம்புக்கு இது ரொம்ப நல்லதும் கூட. நான் இந்த செடிகளை விதைச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? குட்டி கேப்சிகமே, பெரிய கேப்சிகமே, எல்லாம் ஒரே பிளேட்ல இருக்கீங்களே. முடியாது, யார் என்ன சொன்னாலும் நான் இதை சாப்பிட மாட்டேன். அப்படின்னா நீ அதை வச்சுட்டு அந்த அழகான பிரிஞ்சால் எடுத்து சாப்பிடு ஷின்சான். சீக்கிரம் ஷின்சான், இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்டு பாரு. கரெக்ட் தான். அப்படின்னா நம்ம ஷீரோக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். முதல்ல நீ சாப்பிட்டு முடி. அது இன்னைக்கு எனக்கு சாப்பிட மனசு இல்ல. ஓஹோ, அப்படிங்களா சார்? நாளைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு கூட இதே கேப்சிகம் தான். முடிவாதான் இருக்கீங்க, விட மாட்டீங்களா? இது எனக்கு பிடிக்காதே, நல்லா இருக்காது.